ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமோட A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஜென் நம்பர் 5 2025 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜென் நம்பர் 7 2025 இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28/10/2025 இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 27/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ இப்போ அப்ளை பண்றதுக்கு இங்க கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லாகின் இருக்கும், அடுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போறீங்க, இதுக்கு முன்னாடி ரயில்வேல எந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணது கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் ஆகும். யூசர் நேம்ங்கிறது உங்களோட மெயில் ஐடி அல்லது போன் நம்பர், பாஸ்வேர்டுங்கிறது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நாம செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. அதை வச்சு லாகின் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இல்ல மேம், இப்ப ரீசெண்டா வந்து ஆர்ஆர்பியோட ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கேன், கிராஜுவேட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், அந்த டைம்ல நான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா இந்த லாகினை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு டைரக்டா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மூணாவது இருக்கக்கூடிய ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்கிரைப வந்து கூட்டு போவாங்க. அவங்களோட டீடைல்ஸ் வந்து இதுல வந்து அவங்க என்டர் பண்ணணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட கிளிக் பண்ணுங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். கேண்டிடேட்ஸ் who have already created an account for any ZEN issued by RRB in 2024 or 2025 are not required to register again. They should log in using the same username password. ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தீங்க, அந்த டைம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப டைரக்டாவே லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இந்த பாப்அப் மெசேஜ்ல வரும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி வந்து சூஸ் பண்ணணும். சோ இதுல வந்து இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து இதுல நேம வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீடைப் ஃபுல் நேம் இருக்க இடத்துல உங்க நேம அகைன் டைப் பண்ணுங்க. என்னோட நேம் 10th மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கும். சோ அதனால நான் அதே மாதிரி பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டேன். ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம்? இதுக்கு முன்னாடி உங்க நேம் எப்பவாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். இல்ல ஆரம்பத்துல இருந்தே உங்களோட நேம் வந்து சேஞ்ச் ஆகல, அதே நேம்ல தான் இருக்கீங்கன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருக்கணும். ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இப்போ நமக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா கொடுத்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா டிவி போகும்போது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டேன். ரீடைப் டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல அகைன் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஜெண்டர் இருக்கும். ஓகே, செலக்ட் ஜெண்டர் இருக்க இடத்துல மேல்னா மேலு, ஃபீமேல்னா ஃபீமேல்னு கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ரீசெலக்ட் ஜெண்டர் இருக்க இடத்துல அகைன் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஃபாதர்ஸ் நேம் நம்ம 10th மார்க் ஷீட்ல அப்பாவோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே, இங்க ரீடைப் ஃபாதர்ஸ் நேம்ல இங்க என்ன நேம் என்டர் பண்ணிருக்கீங்களோ அதே நேம என்டர் பண்ணுங்க. ஓகே, அப்பாவோட நேம அகைன் என்டர் பண்ணுங்க. ஓகே, அப்பாவோட நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். அடுத்து அம்மாவோட நேம் வந்து இங்க என்டர் பண்ணணும். ஓகே, இங்க எப்படி கொடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது வந்து மேட்ச் ஆகலங்கிற மாதிரி காட்டும். ஓகே, சோ இங்க நான் எப்படி கொடுத்திருக்கேனோ அதே மாதிரி என்டர் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ என்டர் பண்ணிட்டேன். சோ அடுத்து அம்மாவோட நேம் என்டர் பண்ணணும். சோ அம்மாவோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அடுத்து ரீடைப் மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேம் வந்து இங்க என்டர் பண்ணுங்க. அம்மாவோட நேமும் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இங்க வந்து உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் இமெயில் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணீங்கன்னா மெயிலோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிரும். ஓகே, உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் இமெயில் ஓடிபி கிளிக் பண்ணுங்க.
சோ மெயில் ஐடி வெரிஃபை ஆகிருச்சு. அடுத்து மொபைல் நம்பர். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஜெனரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பரா இருக்கட்டும், மெயில் ஐடியா இருக்கட்டும், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸை எந்த இடத்துலயுமே மாத்த முடியாது. நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எதுவுமே மாத்த முடியாது. அதனால இதுல கொடுக்கக்கூடிய டீடைல்ஸை கரெக்டா கொடுங்க. இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஜெனரேட் மொபைல் ஓடிபியை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஆதார் கார்டை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுப்பாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சோ அதனால நீங்க இந்த இடத்துல ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. இங்க ஜெனரேட் ஆதார் ஓடிபி இருக்கு இல்லையா, இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்ப ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஆதார் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கு நம்ம அம்மாவோட போன் நம்பரோ இல்ல அப்பாவோடதோ இல்ல அண்ணனோட போன் நம்பரோ கொடுத்திருப்போம். அப்ப அந்த போன் நம்பரை கரெக்டா செக் பண்ணணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு வேற ஒரு மொபைல்ல போயிட்டு ஓடிபி வந்துருச்சான்னு செக் பண்றாங்க. அந்த ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். ஓகே, ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் 18 years old ஆர் ஓல்டர். எனக்கு 18 இல்லனா 18 வயசுக்கு மேல எனக்கு இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கேஒய்சி டீடைல்ஸ் வந்து நான் கரெக்டா கொடுத்திருக்கேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இத படிச்சு பார்க்க நேரம் இல்ல அப்படின்னா இங்க ஒரு ஆடியோ மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா, இத பிளே பண்ணி பார்த்தும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து கீழே பாத்தீங்கன்னா நீங்க என்ன என்டர் பண்ணணும்னா பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா கிரியேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கணும்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இருக்கணும். அப்ப என்னோட நேம் லக்ஷ்மினா நான் லக்ஷ்மி at 12345 இல்ல லக்ஷ்மி at 7658 இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். லக்ஷ்மில எல் வந்து கேபிட்டலா வச்சுக்கிடுவேன். மீதி எல்லாமே ஸ்மால் இல்லனா அட், ஹேஷ், டாலர்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு பாஸ்வேர்டுமே மேட்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேவா? சோ புரியுதா? இங்க பாஸ்வேர்டு வந்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சோ ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்ததுமே அடுத்த பேஜுக்கு போயிரும். அப்படி இல்லனா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாகின் ஒரு ஆப்ஷன் காட்டினேன் இல்லையா, அதுக்கு வந்து லாகின் பண்ணி கூட உள்ள வந்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லாகினை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, சோ இந்த லாகினை கிளிக் பண்ணதும் லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். சோ இந்த இப்பதானே நான் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். சோ நான் ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்றேன், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் இல்லனா மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் கேட்கும். சென்ட் ஓடிபி டு இமெயில், சென்ட் ஓடிபி டு போன் கேட்கும். ஓகே, உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்பவா இல்ல உங்களோட போனுக்கு ஓடிபி அனுப்பவான்னு கேட்கும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் சென்ட் ஓடிபி டு போன் கொடுக்குறேன். ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் போன் நம்பர்னு வருது. என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி இந்த இடத்துல நான் என்டர் பண்ண போறேன். ஓகேவா? அது மாதிரி உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகே, என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. சோ லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்டரி, மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வரும். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த NTPC எக்ஸாம் வந்து 13 ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா, பெங்காலி, அசாமிஸ்னு ஒரு 13 லாங்குவேஜ்ல எழுதிக்கலாங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்க கீழே இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லைன்னா மேல இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள போகலாம். ஓகே,
சோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா சென் நம்பர் 7 2025 ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்னு இருக்கும். சோ இதுல செலக்ட் த ஆர்ஆர்பி விச் யூ விஷ் டு அப்ளைன்னு இருக்கும். ஓகே, சோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. சென்னைனா சென்னைன்னு சூஸ் பண்ணுங்க, பெங்களூர்னா பெங்களூர்னு சூஸ் பண்ணுங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி. ஓகேவா, சோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் this data is fetched from your previous saved data, check all the details to proceed further னு வரும். அதாவது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம நேம், ஃபாதர் நேம், நேஷனாலிட்டி எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து ஃபில் ஆகி இருக்கும். சோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அப்பாவோட நேம், அம்மாவோட நேம், என்னோட மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாமே கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சிங்கிளா, மேரிடா, அன்மேரிடா, மேரிடா, ஜுடிஷியலி செப்பரேட்டடா, டிவோர்ஸ்டு பட் நாட் ரீமேரிடா, விடோடு பட் நாட் ரீமேரிட், டிவோர்ஸ் பட் ரீமேரிடா. ஓகேவா, சோ இதுல எந்த இது கேட்டகரியோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, சோ சூஸ் பண்ணிட்டேன். ரிலீஜியன் வந்து இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, ரிலீஜியன் சூஸ் பண்ணிருங்க. மதர் டங் வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம தாய்மொழி வந்து சூஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. சோ தமிழ் சூஸ் பண்ணியாச்சு. எந்த லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுங்க. எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுங்க. தமிழ்லையும் வியூ பண்ணி பார்க்கணும், இங்கிலீஷ்லயும் வியூ பண்ணி பார்க்கணும்னா தமிழ் கொடுங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மலையாளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். தமிழ் கொடுக்குறாங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம் கொஸ்டின் பேப்பரை. இந்த இடத்துல ஐடென்டிபிகேஷன் மார்க் வந்து என்டர் பண்ணுங்க. ஐடென்டிபிகேஷன் மார்க்ங்கிறது சோ இப்போ எனக்கு கண்ணோட இடது பக்கத்துல ஒரு மச்சமும் மூக்கோட இடது பக்கத்துல ஒரு மச்சமும் இருக்கும். சோ அதை வந்து நான் ஐடென்டிபிகேஷன் மார்க்கா இந்த இடத்துல என்டர் பண்ணிருந்தேன். ஐடென்டிபிகேஷன் மார்க் என்டர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கம்யூனிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ நீங்க என்ன இதுல வருவீங்களோ அதை சூஸ் பண்ணணும். யூஆர்னா யூஆர், எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, ஓபிசினா ஓபிசி, இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ் சூஸ் பண்ணுங்க. நீங்க ஓபிசின்னு கொடுக்குறீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்டோட அந்த இதை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா, சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓபிசினா சர்டிபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். யூஆர்னா நீங்க எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இடபிள்யூஎஸ் அப்படின்னா நீங்களும் சர்டிபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஓபிசிங்கிறதுனால ஓபிசி வந்து கொடுத்துறேன். ஓகேவா, சோ இங்க இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரியை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன கிரீமி லேயர் வருவீங்க, நான் கிரீமி லேயரா இல்ல கிரீமி லேயரா. ஓகே, நான் நான் கிரீமி லேயர்ங்கிறதுனால நான் கிரீமி லேயர்னு கொடுத்துறேன். ஓகேவா, சோ அதுக்கான அந்த இது வந்து கொடுத்திருக்காங்க. அதோட வரம்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரிங்கிறத கொடுத்துருங்க. என்ன கேஸ்டோ அது இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. உங்க சர்டிபிகேட் நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. சர்டிபிகேட் யாரு இஷ்யூ பண்ணாங்களோ அது வந்து சர்டிபிகேட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அதை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த டேட்ல ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. கரெக்டா உங்க கையில சர்டிபிகேட் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் சர்டிபிகேட் நம்பர் பார்த்து என்டர் பண்ண முடியும். யாரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க உங்களுக்கு, அதே மாதிரி அந்த டேட்டையும் சர்டிபிகேட்ல இருக்கிற டேட்டை பார்த்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்து இந்த இடத்துல நம்மளோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். பிரசன்ட் அட்ரஸ், நம்ம ஸ்டேட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செக் பாக்ஸ், அதை வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு இந்த சேவ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சோ அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகே, நீங்க வந்து பிடபிள்யூபிடியான்னு கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் கொடுங்க. இல்லனா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஓபிசின்னு கொடுத்ததுனால இந்த டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. யூஆர்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த இடபிள்யூஎஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். சோ அடுத்து ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், ஆல்ரெடி நீங்க ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க குரூப் சியோ இல்ல குரூப் டி போஸ்ட்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லனா இதை கிளிக் பண்ணி நோன் கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஜென்ரலா இருந்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே, ஜென்ரல்ல வரக்கூடிய மென்னோ ஓபிசில வரக்கூடிய மென்னோ 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். உங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகே, பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த இடத்துல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட
டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கும் போது ஏதாவது ஒரு டீடைல்ஸ் கொடுத்திருந்தீங்க, அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்களோட எஜுகேஷனல் டீடைல்ஸ். சோ இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி நான் 10th ஸ்டாண்டர்டோட குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிட்டேனா, இப்போ 12th நான் என்டர் பண்ணணும். இந்த ஆட கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க ஆட்னு ஒன்னு இருக்கு இல்லையா, சோ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 12th +2 ஸ்டேஜ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இருக்கும். ஓகே, சோ இதை வந்து நான் என்டர் பண்ணணும். 12th வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்ன டிபார்ட்மெண்ட்ல என்ன சப்ஜெக்ட் நான் படிச்சிருக்கேன், ஓகேவா? சோ அதை வந்து இந்த இடத்துல கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த இடத்துல ஸ்டேட். ஓகே, சோ ஸ்டேட் வந்து பாருங்க தமிழ்நாடு. ஓகே, சோ தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்ல 12th முடிச்சீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ டிஸ்ட்ரிக்ட கரெக்டா நீங்க வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, தென்காசி. சோ தென்காசி இல்லங்கிறதுனால நான் வந்து திருநெல்வேலி அப்படின்னு சூஸ் பண்றேன். ஓகேவா? சோ தென்காசி இல்லாததுனால திருநெல்வேலின்னு சூஸ் பண்றேன். ஓகே, சோ இதுல தென்காசி இல்ல. சோ தென்காசி இருக்கு தென்காசி இருக்கு. ஓகே, TENKASI இருக்கு. ஓகே, சோ எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல போர்டு. ஓகேவா? சோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு என்டர் பண்ணுங்க. நீங்க ஸ்டேட் போர்டு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இந்த இடத்துல என்டர் பண்ணிருங்க. ஏன்னா ஸ்டேட் போர்டுங்கும் போது நம்ம கர்நாடகால படிச்சிருக்கலாம், இல்ல கேரளால படிச்சிருக்கலாம், எந்த ஸ்டேட்ல படிச்சோம். சோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுங்கிறத தெளிவா கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு டிவில எந்த இடத்துலயுமே நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால தெளிவா அப்ளை பண்ணுங்க. பிரவுசிங் சென்டர் போனாலுமே அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு டீடைல்ஸையுமே கரெக்டா பாருங்க. எப்போ வந்து நம்ம 12th பாஸ் பண்ணோங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணணும். அந்த டேட்டை உங்க மார்க் ஷீட்ல டேட் இருக்கும், அந்த டேட்டை கரெக்டா இங்க சூஸ் பண்ணுங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிருக்கீங்க அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. டைப் சர்டிபிகேட் அவசியம் இல்ல, டைப் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? சோ இந்த இடத்துல எஸ்ன்னு கண்டிப்பா கொடுத்துருங்க. ஓகேவா? நோன் கொடுத்துறாதீங்க. டைப் தெரியலனாலுமே எஸ்ன்னு கொடுத்துருங்க. கண்டிப்பா இப்போ நம்ம லேப்டாப் போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ டைப் சர்டிபிகேட் அவசியம் இல்ல, டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும். இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? சோ என்டர் பண்ணிட்டு இந்த ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேபிள்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிரும். ஓகே, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு இந்த ஆடை வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த ஆடை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நீங்க என்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து இங்க அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் ரோல் நம்பரும் சர்டிபிகேட்டோட சீரியல் நம்பரும் என்டர் பண்ணாம விட்டுட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி விட்டுருந்தீங்க அப்படின்னா இங்க எடிட் இந்த பென்சில் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ரோல் நம்பர் சர்டிபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். பட் இதுல அந்த ஆப்ஷன் வந்து கேட்கல, அதனால நான் வந்து என்டர் பண்ணல. ஓகே, சோ அப்டேட் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க 10th டீடைல்ஸ் 12th டீடைல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டிகிரியோட டீடைல்ஸும் என்டர் பண்ணிருங்க. ஓகே, ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல உங்களோட டிகிரியோட டீடைல்ஸும் என்டர் பண்ணுங்க. பேச்சுலர் டிகிரின்னு கொடுத்துட்டு என்ன இதுல நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல அதுல என்ன செக்லிஸ்ட்ல காட்டுதோ அதை அப்படியே சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன இதுல முடிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, சோ அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட். இது கொடுக்கணும் அவசியம் இல்ல, ஏன்னா இதுக்கு குவாலிபிகேஷனே 12th தான். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கொடுங்க. ஆட் கிளிக் பண்ணிட்டு டிகிரியோட டீடைல்ஸும் என்டர் பண்ணுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க காலேஜ் முடிச்சீங்க அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து என்டர் பண்ணுங்க. உங்க காலேஜோட நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க ஆல்ரெடி அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணும்போது 10th கொடுத்து 12th கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிகிரியோட டீடைல்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அது அப்படியே இங்க ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கும். அப்படியே நீங்க வந்து சேவ் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பாசிங் என்டர் பண்ணிட்டு காலேஜ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிருக்கீங்க சோ அதையும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. CGPA அப்படின்னா 8.36 7.36 இருக்குன்னா அதை வந்து 73.6 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த ஆட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிகிரியோட டீடைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்க 10th 12th நிப்பாட்டிடலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த டிகிரியோட டீடைல்ஸும் என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணா தப்பு கிடையாது. ஓகேவா? சோ இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. சோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் rrbapply.government.in wants to use available cameraன்னு கேட்டிருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல allow this timeனு கொடுங்க. never allowங்கிறத கொடுத்துறாதீங்க, ஏன்னா நம்ம லைவா நம்மளோட போட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதனால allow this timeங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட லேப்டாப் அண்ட் போன்ல வந்து கேமரா ஆன் ஆகி இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, லேப்டாப்ல சப்போஸ் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ allow this time கொடுத்துருங்க. கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாமே நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தலையில தொப்பி வச்சுட்டு எடுக்கிறது, முடிய முன்னாடி விட்டுட்டு எடுக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிருக்குது. சப்போஸ் நம்ம ரிலீஜியன் வைஸ் இந்த மாதிரி கவர் பண்ண வேண்டி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் ஃபேஸ். ஓகேவா? சோ கிளியரா கரெக்டா நம்மளோட ஃபேஸ் தெரியற மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி கேப், கூலிங் கிளாஸ் வைக்கிறது, சைடு போஸ் கொடுக்கிறது, இந்த மாதிரி பிளர்ரா இருக்கிறது. சோ இந்த மாதிரி போட்டோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாது. இதுதான் அக்செப்டபிள் போட்டோஸ். நான் ஃபீமேல்னு கொடுத்ததுனால சாம்பிள் போட்டோ வந்து ஃபீமேலா வந்திருக்கு. மேல் கொடுத்தீங்க அப்படின்னா மேலுக்கான போட்டோஸ் எல்லாமே வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேப்சூர் லைவ் இமேஜ் இருக்கு இல்லையா? சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க லேப்டாப் ஆர் போன்ல உள்ள கேமரா வந்து ஆன் ஆகிரும். ஓகேவா? சோ அதுல உங்களோட ஃபேஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அதுல உங்களோட ஃபேஸ் கரெக்டா வர்ற மாதிரி வச்சு நீங்க வந்து போட்டோ எடுத்துருங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. Dress வந்து டார்க்கான ட்ரெஸ்ஸா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க லைட்டான ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி ஆகிரும். நல்ல டார்க்கான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ கரெக்டா நீங்க அந்த சர்க்கிளுக்குள்ள ஃபேஸ் வர மாதிரி வச்சுட்டு கேப்சூர் லைவ் இமேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த ஃபேஸ் வந்து அதுலயே இதாகிரும். ஓகேவா? நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அதுலயே கேப்சூர் ஆகிரும். ஓகேவா? சோ அடுத்து இந்த இடத்துல உங்களோட சைன் வந்து என்டர் பண்ணணும். உங்க லேப்டாப் ஆர் போன்ல வந்து சைனை வந்து சேவ் பண்ணி வச்சிருங்க. ஒரு ஜேபிஜி ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிரவுஸ் பண்ணி உங்க லேப்டாப்ல எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அங்க இருந்து இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? சோ போட்டோ அண்ட் சைன் வந்து அப்லோட் ஆகிருச்சு. இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய சேவை கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட கிளிக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வரும். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோடர் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே, சோ இது வந்ததும் இங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட கிளிக் பண்ணுங்க. சோ இங்க வந்து நீங்க போஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த போஸ்ட வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் சென்னை ஜோன் அப்ளை பண்ணிருக்கேன். 3 போஸ்ட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ அதனால இந்த 3 போஸ்ட் இந்த பிளஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து எனக்கு அப்படியே ஆட் ஆகிரும். இந்த பிளஸ் கிளிக் பண்ணுங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிருச்சாங்கறத இது பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இத கரெக்டா சூஸ் பண்ணிருங்க. ஓகே, இந்த போஸ்ட சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐ ஹேவ் எக்ஸசைஸ்ட் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த போஸ்ட். ஐ அம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிக்ளரேஷன் தான். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. இங்க வந்து பிளேஸ் வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிட்டியோட நேம் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்துரும். ஓகே, அங்க அப்லோட் பண்ணிருக்க சிக்னேச்சர் வந்து இங்க வந்துரும். அதுக்கப்புறம் இங்க ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்து ஓபன் ஆகும். அதுல உங்களோட போட்டோ, நேம், ஃபாதர் நேம், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கொடுத்தோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? சோ அதை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு இந்த சேவை கிளிக் பண்ணுங்க. சேவை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சோ இப்போ இந்த சேவை கிளிக் பண்ணுங்க. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஓகே, பேமெண்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க SC ST இல்ல விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, PWBDனா 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதே இது நீங்க OBCயோட மென்னாவோ இல்ல ஜெனரலோட மென் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நெட் பேங்கிங் மூலமா அந்த ஃபீஸ் வந்து பே பண்ணிருங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகிரும், பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சப்மிட் ஆகிரும். ஆனா பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தரோவா டீடைல்ஸ் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணுங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது விட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா கரெக்ஷன் விண்டோல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கும் அகைன் 250 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கு அப்ளை பண்ணும்போதே கரெக்டா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? இப்போ ஒரு டவுட் வரும், என்கிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இல்ல மேடம், நான் வந்து இப்ப யூஆர்ல கொடுத்துட்டு ஓபிசி சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன் விண்டோல நான் எடிட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்பதான் புதுசா காலேஜ் முடிச்சிருக்கீங்க இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்க, வர்றதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள எக்ஸாமோட அப்ளிகேஷனே முடிஞ்சிரும் அப்படின்னா இப்போதைக்கு யூஆர்னு கொடுத்து எந்த ஒரு டீடைல்ஸுமே கேட்க மாட்டாங்க. யூஆர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்டிபிகேட் எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. யூஆர்னு அப்ளை பண்ணிட்டு ஓபிசி சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா கரெக்ஷன் விண்டோக்கு 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணாதான் நீங்க வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? சோ வேற எதுவும் அப்ளை பண்றதுல டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், ஆனா எங்க இருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB NTPCக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும்.
டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். என்னால இந்த டைம்ல லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி வச்சிருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால NTPC எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் NTPC எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லட்சுமி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் மீடியமுக்கு பாத்தீங்கன்னா வெளியே புக்ஸ் எதுவுமே ரொம்ப அவைலபிளா இல்ல. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இத மட்டும் படிச்சீங்கனாலே 200% எக்ஸாம் வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஆனா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. 2026 தான் இதுக்கான எக்ஸாம் வரும். ஆனா ஒரு 0 லெவல்ல இருக்கீங்க, பிகினர் லெவல்ல இருக்கீங்கன்னா இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாதான் ஒரு 4 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லட்சுமி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.